இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு எதிரிகளையே ரெண்டா பிரிச்சிருக்கிறாரு. இப்போ அரசியல் எதிரி திமுக சரிதான், ஆளுங்கட்சி. நாளைக்கு அரசியல் எதிரி அதிமுகவாக மாறும்ல. அதிமுக ஆளுங்கட்சியாக மாறினால் அதான அரசியல் எதிரி. கொள்கை எதிரி மாற மாட்டாங்களே. கொள்கை எதிரி எப்போதுமே கொள்கை எதிரிகள் தானே. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொள்கை எதிரி, அவங்க எப்படி அதை மாற்ற முடியும்? அப்போ கொள்கை எதிரியோடு சமரசம் என்றால் அவரோட அரசியல் அடிபட்டு போகும். அந்த இடத்துல ரொம்ப அடிபட்டு போகும். அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி உருவாகி இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில். அது எப்படின்னா விஜய் ஒரு மாற்று சக்தி என்பதால் தான் அது உருவாகிருக்கு. இன்னொரு ஓட்டு வங்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் உருவாகி இருக்கு. அது வந்து விஜய் வந்து கிறிஸ்தவருங்கிறதுனாலே இருக்கலாம், அல்லது திமுக அதிமுக ஓட்டு போட்டு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு என்பதாலும் இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு ஓட்டு வங்கி என்பது தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி. அவர்கள் வந்து அவங்க ஏற்கனவே எஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷன் கொடுக்கல. ஆனால் தமிழ்நாடு அரசு இங்கே வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு. அது ஒன்றும் பெரிய அளவுக்கு டெல்லி பரிசீலிக்கலை. அப்படின்னா விஜய் வந்து அந்த இடத்துல டெல்லியை வலியுறுத்தக்கூடிய ஒரு வாக்குறுதியை பெற வேண்டும். கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு அல்லது அவரே கூட கண்டிப்பாக எல்லா தலித்துகளும் மதம் மாறி இருந்தாலும் அவங்க எஸ்சி என்று நேஷனல் எஸ்சி எஸ்டி கமிஷன் ஒத்துக்கிட்டு சில மாநிலங்களில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு பெரிய வாக்குறுதிகளை விஜய் பெற்றால் இந்த கூட்டணி என்பது சாத்தியம் தான். நான் சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. திமுக எதிர்வினையாற்றும். திமுக வந்து கீழ்மட்டத்தில் அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. உதாரணமாக இன்னைக்கு நடக்கிற ஓபிஎஸ் கூட்டம், இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் நீங்க அதை விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஓபிஎஸ் கூட்டம்னா அவர் கீழே ஒவ்வொரு அரங்க கூட்டத்திலையும் அந்த கம்யூனிட்டியை வந்து அவர் ஒருங்கிணைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டியை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போ 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட எதிராளி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதை உணர்வு தென்படுகிறது. அது நான் நன்றாக. இப்ப நம்ம வந்து கூட்டணி குறித்து அவர் கேட்டா, அவர் கட்சியில கருத்து கேட்கப்பட்டது அப்படின்ற தகவல் உண்மையாக இருக்குது. ஆனால் கூட்டணிங்கிறதுல அவர் தலைமையிலான கூட்டணி தானே இதுவரைக்கும் பேசக்கூடியது. பிஜேபி என்ன முயற்சி வேணா எடுக்கலாம், அல்லது அதிமுகலேருந்து ஒரு நட்பு சக்தியாக பார்க்கப்படலாம். ஆனால் தாவேகா என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு முன்முடிவுக்கு வர முடியுமா? அவங்க வந்து இப்போ இன்னைக்கு திருமிகு சசிகலா ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அவங்களும் நாங்கள் கூட்டணிக்கு போவோன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் மறுக்கப்படக்கூடிய சூழல். அப்போ அந்த கூட்டணி விஜய் அவர்கள் உள்ளிட்டவர்கள் அப்படி வருதா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? முதல் கட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திருமதி சசிகலா அவர்களுக்கோ அல்லது வந்து இன்னும் புதிய கட்சிகளுக்கோ இடம் இல்லை. ஆனால் விஜய்க்கு இடம் இருக்கு. என்ன காரணம்னா அவரோட ஸ்டார்டம் தான். அப்போ அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். உதாரணமாக பிஜேபிக்கு அவர் பாண்டிச்சேரியில் கூட யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்.